Hi friends, welcome to Unbodios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வித் 5.1 ஸ்பீக்கர் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5.1 பேக்கேஜ். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 டிஜிட்டல் வித் ஃபுல் செட்டப்பு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து அனலாகில் போட்டிருந்தோம். இது வந்து டிஜிட்டலு. இதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு, நெக்ஸ்ட்டு 5 ஸ்பீக்கர்ஸு 8 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் சப்வூஃபர் 10 இன்ச். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல். நம்மக்கிட்ட நிறையா மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடலில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ச்சில் மேக்னெட்ஸில் ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். 100 வாட்ஸ் இருக்கிறது. பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்கா பாக்ஸ் நம்ம கஸ்டமர் வேணான்னு இருந்தாங்க. ஏன்னா மைக்கா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் ஆகுது, நிறையா ஒர்க் அதுக்கு பண்ணணும் நீங்கள். அதனால் மேட் பாக்ஸே போதும்னு சொல்லியிருந்தனால மேட் பாக்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பெரிய பாக்ஸாக போட்டு நல்ல டிடிஎஸ் பாக்ஸ் மாதிரி எஃபெக்ட் எடுக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து ஒரு டியூட்டர் வித் 8 இன்ச் ஊஃபர் ப்ளஸ் ஒரு கிரில்லோட வருது. இந்த மாதிரி உங்களுக்கு 5 பாக்ஸஸ் வரும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் சென்ட்ரு, இந்த மாதிரி 5 பாக்ஸஸ் வரும். சப்வூஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இன்ச் டபுள் மேக்னெட்டில் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட்டில் வரும் 10 இன்ச்சு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச் டபுள் மேக்னெட் லோடு ஆகுங்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜ் வந்து இந்த மாதிரியே தான் உங்களுக்கு வேணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 6 இன்ச்சஸ் இருக்குது, எனக்கு 4 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் வேணும், சம்திங் எந்த மாதிரி பேக்கேஜஸ் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1ல் டிஜிட்டல் இருக்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இது. நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு க்ரீன் கலர் பேனலில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம க்ரீன் கலர் பேனலில் போட்டிருக்கோம். இது வந்து கேமராவோட உங்களுக்கு நேரில் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டமைஸாக எனக்கு பேர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 லைனில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கண்ட்ரோல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பு மாஸ்டர் அப்படின்னு 2 கண்ட்ரோல் வரும். சப்புக்கு ஒரு என்கோடரும் மாஸ்டருக்கு ஒரு என்கோடரும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேனலில் ஒரு விஎம்மீட்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து விஎம்மீட்டர் கேட்டிருந்தாங்க. லைட்டு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா க்ரீன் கலர் பேனலுக்கு நம்ம எந்த லைட்டு போட்டாலும் ஆப்போசிட்டாக இருக்குங்கிறனால லைட்டு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட இன்சைடை பற்றி பார்ப்போம். இன்சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லையுமே டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் கிடையாது. கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக ஹெவியாக வேணும்னு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மர் 28028ல் 10 ஆம்பியரும் 12012ல் 2 ஆம்பியரும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது போக எக்ஸ்டெண்டடாக உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் 3 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கோம். இந்த 3 ஆம்பியர் எதுக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்லைட் ஃபேன் வியூமீட்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அன்வான்ட் சிக்னல்ஸ் எதுவுமே வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நாய்ஸஸ் வந்து பின் ட்ராப்பில் இருக்கும். நாய்ஸஸ்ங்கிறது நம்ம இதில் வரவே வராது. அது போக ஒயரிங்கே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ணுவோம். எல்லாமே ஹெச்டி ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எல்டி ஒயர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ளஸ் ஆடியோ இன்புட்ஸ்க்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன். பவர் சப்ளையில் நம்ம 25 ஆம்பியர் டயோடு 3Nix டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 15000 மைக்ரோஃபட்டில் 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நார்மல் 10000 தான் போடுவோம். ஆனால் இதில் 15000 போட்டிருக்கோம். ஏன்னா டிரான்சிஸ்டருக்கு வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் பஞ்சிங்கு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஜிட்டல் கிட்டு பாட்டம் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட பாட்டம் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூடெக்கோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ்க்கான சப்பு ப்ரீ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர்னால் 52001943 போட்ட ஷான் கம்பெனியோட 12 ஃபீட் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52001943 ரெண்டையுமே பேர் பண்ணி சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டர்னு போட்டு உங்களுக்கு 6 சேனலுக்கு
12 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இதோட அப்ராக்ஸ் வாட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 வாட் ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் வந்து 10 இன்ச் டபுள் மேக்னெட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 12 இன்ச்சில் பேசிக் சப்வூஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிட்டி வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இந்த செட்டப் போக டைனிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சப்வூஃபருக்கு நீங்கள் டைனிட்டி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கிற போர்டுனா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோடது ஏசி லைனில் ஒர்க் ஆகிறது. இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஷார்ட்டரு, டைம் டிலே, ஸ்பீக்கர் ப்ரொடெக்டிங். உங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸஸ் எதுவும் வராது. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு ஸ்பீக்கரில் இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் மூலிமா ப்ரொடெக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். எப்போவுமே டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையருக்கு 2 கூலிங் ஃபேன் கொடுப்போம். ஆனால் நம்ம கஸ்டமர் என்ன இருந்தாங்கன்னா ஒரு கூலிங் ஃபேனே போதும், நம்ம ரூமில் எப்போவுமே ஏசி ஆனில் தான் இருக்கும், மோஸ்ட்லி ஆம்பிளிஃபையர் ஹீட் ஆகாது, ரூம் சில்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேன் நாய்ஸஸ் வரக்கூடாது, ரொம்ப சவுண்டு வரக்கூடாதுன்னு சொன்னனால ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் எல்லாமே நான் கொடுக்கல, அதுக்குள்ளே வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பற்றி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ரைஸ் எல்லாமே போடுறேன். இந்த மாதிரி எந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.